அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது எந்த வயதில் விரதம் இருக்கலாம் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். எல்லா வளங்களையும் கொடுக்கக்கூடிய இறைவனுக்கு எந்த வயதில் இருந்து விரதம் இருக்க வேண்டுமென்றால், அதாவது ஒரு குழந்தையானது பிறந்தவுடன் விரதம் இருக்கக்கூடாது. அவருக்கு 8 வயது ஆகும் வரை நாம் இந்த விரதம் இருக்கக்கூடாது. இவ்வாறு இந்த குழந்தைகள் நீங்கள் விரதம் இருக்கச் சொன்னால் பிஞ்சு வயிற்றை பட்டினி போட்டதற்கு சமமாகும். இளங்கன்றுக்கு ஒன்றும் தெரியாது. ஆதலால் நீங்கள் 8 வயது மேற்பட்ட குழந்தைகளை தாராளமாக விரதம் இருக்கச் சொல்லலாம். சரி, 8 வயதில் தொடங்கி எந்த வயது வரை விரதம் இருக்கலாம் என்று சொன்னால் 80 வயது வரை நாம் விரதம் முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். அதாவது 8 வயதில் தொடங்கி 80 வயது வரை நாம் விரதத்தில் ஈடுபடலாம். இந்த விரத நாட்களில் நாம் இறைவனுக்கு முக்கியமாக விரதம் இருக்க வேண்டும் என்று பார்த்தால், அமாவாசை நாட்கள், கிருத்திகை நாட்கள், பௌர்ணமி நாட்கள், சஷ்டி நாட்கள், ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஏகாதசி ஆகிய நாட்களில் நாம் விரதம் இருக்கலாம். இறைவனின் சக்தி அதிக அளவில் இருக்கும். ஆதலால் நீங்கள் அன்று விரதம் இருந்து இறைவனின் முழு சக்தியையும் பெறலாம். அன்று நீங்கள் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானதாகும். சூரிய கிரகணங்களால் நீங்கள் 3 யாமங்களில் விரதம் இருக்கலாம். அதாவது காலை, மதியம், மாலை என 3 வேளையிலும் நீங்கள் விரதம் இருக்கலாம். சூரியன் உதயமாகும் இருந்து சூரியன் மறையும் வரை நீங்கள் விரதம் இருக்கலாம். மேலும் சந்திர கிரகணமானால், அதாவது பௌர்ணமி நாட்களில் நீங்கள் இரவு, முற்பகல், அதிகாலை என 4 வேளையிலும் நீங்கள் விரதம் இருக்கலாம். இவ்வாறு நீங்கள் இந்த கிரகணத்திற்கு ஏற்றவாறு விரதம் இருந்தால் அதனின் முழு சக்தியையும் நீங்கள் பெறலாம். அதாவது தெய்வ சக்தியை நீங்கள் பெறலாம். இந்த மனித உலகத்தில் முடிந்தவரை ஏழை எளியோருக்கு நீங்கள் அன்னதானம் செய்ய வேண்டும். மேலும் பெரியவர்களுக்கு முக்கியமான பண்டிகை நாட்களில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அமாவாசை, ஆடி அமாவாசை போன்ற நாட்களில் தவறாமல் நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து காக்கைகளுக்கு எள்ளும் எள் கலந்த சாதம் வைப்பது மிகவும் சிறப்பாகும். இதனை வைத்து விட்டுத்தான் நீங்கள் விரதத்தை முடிக்க வேண்டும். நாம் முன்னோர்கள் குறிப்பாக ஒரு சில நாட்களில் மட்டும் விரதம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார்கள். அது என்ன நாட்கள் என்றால், கிருத்திகை நாட்கள், ஏகாதசி நாட்கள் மற்றும் சஷ்டி. இந்த நாட்களில் முக்கியமாக நீங்கள் விரதம் எடுக்க வேண்டும். இந்த ஆன்மீக ரீதியில் சொல்லப்பட்ட உண்மையாகும். குறிப்பாக நமக்கு ஆண் குழந்தை வேண்டுமென்றால் உங்களுக்கு பெண் குழந்தைகள் பிறந்து கொண்டிருக்கும். மாறாக உங்களுக்கு பெண் குழந்தை வேண்டுமென்றால் ஆண் குழந்தைகள் மட்டும் பிறந்து கொண்டிருக்கும். என்ன காரணம் என்னவென்றால், நாம் எடுத்துக்கொண்டு இருக்கும் உணவானது சுழற்சி முறையில் ஒரே மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொண்டிருப்போம். இதனை மாற்றம் செய்யும் வகையில் இந்த வயிற்றை, அதாவது இரைப்பையை மற்றும் உடலுக்கு வேறு மாதிரியான உணவுகளை கொடுத்து வேறு சக்திகளை பெற வைப்பதற்கு இந்த விரத முறைகளை நாம் கடைபிடிக்கிறோம். உடம்பில் ஒரே மாதிரியான சக்திகள் இருப்பதினால் தான் நமக்கு ஒரே மாதிரியான குழந்தைகள் பிறக்கின்றன. மேலும் ஒரே மாதிரியான எண்ணங்கள் ஏற்படுகிறது. இதனை தவிர்ப்பதற்காகத்தான் உணவு பழக்கங்கள் முறைகளை வேறுபடுத்தி கொள்ள இந்த விரத முறைகள் கடைபிடிக்கப்படுகிறது. கண்டிப்பாக நம் பெரியவர்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கின்றனர் இந்த விரத முறைகளை. இதனை கருத்தில் கொண்டு தான் சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்ற கருத்தும் நமக்கு தெரியும். இந்த விரதத்தில் இருந்தால் மனதில் கோபம் அதிக அளவில் இருந்தாலும் நமக்கு உடலுக்கும் மிகுந்த அமைதியை பெற முடியும். இறைவனின் சக்தியை முழுமையாக நாம் பெற முடியும். இறைவனை நினைத்து தியானம் போன்றவற்றை நீங்கள் மேற்கொள்ள நினைத்தால் அப்பொழுது வயிற்றில் உணவு காலியாக இருக்க வேண்டும். பண்டிகை நாட்களில் நீங்கள் உணவை அதிகரித்து தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அதற்காகத்தான் இந்த பண்டிகை வகுக்கப்படுகிறது. நாங்கள் கூறியுள்ளது போல இந்த விரத முறைகளை இந்த விரத நாட்களில் கண்டிப்பாக விரதமிருந்து உங்களின் முழு வாழ்க்கையில் நீங்கள் அதிக செல்வ செழிப்புடன் வாழ இந்த விரத முறைகளை கடைபிடித்து வாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.